மூன்றுக்காக வழங்கப்பட்டிருக்கும் அல் குர்ஆன் வசனங்கள், அதே போன்று ஹதீஸ் துஆக்களை பார்ப்போம். அல் குர்ஆன் வசனங்களை பொறுத்தவரையிலே சூரா யாசீன் 19வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை மன்னத்துக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஹதீஸாக இலக்கம் 3 ஹதீஸ். قال رسول الله صلى الله عليه وسلم رضا الله في رضا الوالدين وسخط الله في سخط الوالدين رواه الترمذي وابن حبان عن عبد الله بن عمرو رضي الله عنه. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்றோரின் பொருத்தத்தில் உள்ளது, மேலும் அல்லாஹ்வின் கோபம் பெற்றோரின் கோபத்தில் உள்ளது. நூல் திர்மிதி. இப்னு ஹிப்பான் அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம், நாங்கள் இந்த முறை ஹதீஸிலே அறிவிப்பாளரோடு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஹதீஸ் அறிவிப்பாளரோடு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஹதீஸை வழங்கப்பட்டிருக்கின்ற முறையிலே அறிவிப்பாளரோடு மனனம் செய்ய வேண்டும். அடுத்ததாக நாங்கள் துஆவாக அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. பொருள், யா அல்லாஹ், நான் உன்னிடம் நேர்வழியையும் இறையச்சத்தையும் பத்தினித்தனத்தையும் போதுமென்ற மனத்தையும் கேட்கின்றேன் என்கின்ற துஆ வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஹதீஸ் வழங்கப்பட்டிருக்கின்ற ஹதீஸிலே அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்றோரின் பொருத்தத்திலும், அதே போன்று அல்லாஹ்வின் கோபம் பெற்றோரின் கோபத்திலும் உள்ளது என்கின்ற இந்த ஹதீஸை வழங்கி இருக்கின்றோம். எனவே சிறுவர்களுக்கு நாங்கள் படித்து கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். அதே போன்று பெரியவர்களும் அவர்களுடைய தாய் தந்தைகள் இருக்கின்றவர்களுக்கு அவருடைய பொருத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பெற்றோர்களின் பொருத்தம் எப்போதும் எங்களுக்கு அவசியம், அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாங்கள் பெறுவதற்கு. எனவே பிள்ளைகளுக்கும் இந்த விடயத்தை நாங்கள் கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எங்களுக்கு இருக்கின்ற பெரியவர்கள், எங்களுடைய பெற்றோர்கள் முதியவர்களாக இருப்பார்கள், வயோதிபர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய திருப்தி எங்களுக்கு கட்டாயம் தேவை என்ற விடயத்தை நாங்கள் எங்கள் மனதிலே கட்டாயம் நாங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக வழங்கப்பட்டிருக்கின்ற துஆ, நாங்கள் அடிக்கடி எங்களுடைய தொழுகைகளிலும் சுஜூதுகளிலும் துஆ கேட்கின்ற சந்தர்ப்பங்களிலே கட்டாயம் கேட்க வேண்டிய ஒரு துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. நேர்வழி, இறையச்சம், பத்தினித்தனம் என்பது எங்களுக்கு தெரியும், பக்குவம், பேணுதல், அந்த விடயம். வல் கினா, அதே போன்று போதும் என்ற மனம். எவ்வளவு பணம் இருந்தாலும் எங்களிடத்திலே போதும் என்ற மனம் இல்லாவிட்டால் நாங்கள் ஏழைகள் தான். எனவே ஏழையாக இருந்தாலும் போதுமென்ற மனம் இருக்கும் போது அவர் மனது நிறைந்தவராக, செல்வ செழிப்புள்ளவராக உலகத்திலே வாழலாம் என்கின்ற விடயம் நாங்கள் விளங்கி வைக்க வேண்டிய விடயம். அதே போன்று நாங்கள் எங்களுடைய துஆக்களிலும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கட்டாயம் கேட்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் படிக்கின்ற விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துவதற்கு, அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.